ஒருவர் அறிந்தோ அறியாமலோ ஒரு பாவ காரியத்தை செய்வதன் மூலமாக ஏற்படுவதே தோஷமாகும். அதேபோல் ஒரு பாவத்தை ஒருவர் செய்யும்போது அதனால் பாதிப்படைந்தவர் வேதனையுடன் அல்லது கண்ணீருடன் சபிப்பதுதான் சாபமாகும். முன்ஜென்மத்தில் செய்த பாவங்களினால் ஏற்படும் வினைகளே தோஷங்களாகும். அத்தகைய தோஷம் முன்ஜென்மாவில் இருந்தும் தொடரும் அல்லது தற்போதைய பிறவியில் செய்த பாவத்திலிருந்தும் தொடரும். அவ்வாறு ஏற்படுகின்ற தோஷங்களை தகுந்த பரிகாரம் செய்து நிவர்த்தி செய்வது சுலபமாகும். ஆனால் ஒருவரது சுயநலத்திற்காக அல்லது ஆதாயத்திற்காக மற்றவர் பாதிப்படைந்து வயிறு எரிந்து சபிப்பதே சாபமாகும். இதில் பாதிப்படைந்தவர் மன்னித்தால் மட்டுமே அந்த சாபத்திற்கு விமோக்ஷனம் கிடைக்கும். இல்லையென்றால் பாவம் செய்தவருக்கு விமோக்ஷனம் கிடைப்பது மிகவும் சிரமமாகும். இயன்றளவுக்கு யாருக்கும் துன்பம் செய்யாது இறைவனை அடைந்து முக்தி அடைவோம். ஓம் நம சிவாய.